பங்களிப்பதற்கு முன்பும் நல்லவைகளில் நம்முடைய பங்களிப்பை அளிப்பதற்கு முன்பும் அவைகளை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என்கிற அந்த முக்கியமான உத்தரவை நீதியரசர் அவர்கள் வழங்கினார்கள். அதோடு மட்டுமல்ல, நூலகத்தினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு உத்தரவையும் அதில் வழங்கினார்கள். ஒரு நூலகத்தை பராமரிப்பது என்பது அப்படி ஒன்றும் கடினமான ஒரு காரியமல்ல என்பதையும் தங்களுடைய தீர்ப்பிலே நீதியரசர் அவர்கள் பதிவு செய்தார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு நூலகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மாநிலம் போராடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று அவலம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனையோ விதமான உரிமைகளுக்காக போராடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று போராடுவதை பார்த்திருக்கிறோம், அல்லது தங்களுக்கு சலுகைகள் வேண்டும் என்று கேட்டு போராடுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஒரு நூலகத்தை கொன்று விடாதீர்கள், அதை காப்பாற்ற வேண்டும் என்று தெருவுக்கு வந்து போராடக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் பார்த்தோம். எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் சமீபத்தில் எந்த நாட்டிலாவது ஒரு நூலகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியிலிருந்து தொடங்கி எல்லோரும் அதற்காக போராடி இருப்பார்களா என்பது வேறு எந்த மாநிலத்திலுமோ எந்த நாட்டிலுமோ நடந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது அதற்கு ஒரு பல்வேறு விதமான வரலாற்று சிறப்புகள் இருக்கின்றன. முதலாவதாக, உலகத்தில் உருவாக்கப்பட்ட நூலகங்கள் அனைத்துமே முதலில் நூலக கட்டிடங்கள் திறக்கப்பட்டு குறைவான நூலகங்களோடு தான் அந்த நூலகங்கள் திறக்கப்படும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூலகங்கள் புத்தகங்கள் சேர்ந்து கொண்டே வரும். ஆனால் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதனுடைய துவக்க காலத்தில் அது எப்படி செயல்பட்டது, எவ்வளவு புத்தகங்கள் அங்கு சேமிக்கப்பட்டன என்பதை மிக அருகிலிருந்து பார்த்தவன் என்ற முறையில் கிட்டத்தட்ட 5 லட்சம் புத்தகங்களுடன் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்டது. உலக வரலாற்றிலேயே 5 லட்சம் புத்தகங்களுடன் வேறு எந்த நூலகமாவது தொடங்கிய தினத்திலேயே அவ்வளவு புத்தகங்கள் இருந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அந்த அளவிற்கு மிக அரிய ஓலைச்சுவடிகள், வேறு பல அரிய நூல்கள் தொடங்கி நவீன இலக்கியம் வரைக்கும், சங்க இலக்கியத்திலிருந்து அரசியல், பொருளாதாரம், சமூகம் என்று பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சேமிக்கப்பட்டன. அதோடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட முதல் நூலகம் என்கிற பெருமையையும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பெற்றது. முழுமையாக கணினிமயப்படுத்தப்பட்ட ஒரு நூலகமாக அந்த நூலகம் என்பது அமைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், பிரெய்லி முறையிலான ஒரு முழுமையான ஒரு பிரிவு என்பது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் துவங்கப்பட்டது. பார்வையற்றவர்கள் படிப்பதற்கான இந்த நூலக வசதி என்பது. அதோடு வேறு ஒரு முக்கியமான விஷயமும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருந்தது. என்னவென்றால், பொதுவாக நூலகத்திற்கு வரக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுவான ஒரு விதி. ஆனால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், உங்களுக்கு படிப்பதற்கு உங்கள் வீட்டில் சூழல் இல்லையா, நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், அல்லது வேறு பல்வேறு விதமான குடும்ப நெருக்கடிகளுக்குள் வாழக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வீட்டில் படிப்பதற்கு நேரமில்லை என்றால் உங்களுடைய புத்தகங்களை, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்களை, உங்கள் பாடப்புத்தகங்களையோ அல்லது வேறு துறை சார்ந்த நூல்களையோ நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் அந்த நூலகத்தினுடைய ஒரு அமைதியான சூழலில் அமர்ந்து நீங்கள் படித்து விட்டு வரலாம். நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை தான் எடுத்து படிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இப்படியாக ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காகவும் எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு கருவூலத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆனால் அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த நூலகத்தை தொடர்ந்து வேட்டையாடுகிற முயற்சியில் இந்த அரசு இறங்கியது. நூலகத்தை எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் இந்த 4 ஆண்டுகளில் சிதைத்தார்கள். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்திற்கு இணையாக கட்டப்பட்ட இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது அதனுடைய மின் விளக்குகள் எரியாமல் போவது, கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யாமல் போவது, கழிவறைகளை சுத்தமில்லாமல் வைத்திருப்பது, புத்தகங்கள் திருடு போவதற்கு வழி செய்வது, கணினிகள் இயங்காமல் ஆக்கப்படுவது என்று ஒரு நூலகத்தை அல்லது ஒரு கட்டமைப்பை சீர்குலைப்பதற்கு என்னென்ன இருக்குமோ இது அனைத்தையும் செய்தார்கள்.
திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை அறப்போராட்டத்தை நடத்தியது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், பல்வேறு விதமான கட்சிகளும் கூட இந்த நூலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தின. ஆனால் ஆளுகிற அதிமுக அரசு அதை ஒரு குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றுவோம் என்று சொல்லி பிடிவாதமாக அவர்கள் அந்த நூலகத்தை மூடுவதற்கு முயற்சி செய்தார்கள். திரும்ப திரும்ப நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியதன் வழியாக, நீதிமன்றம் அவ்வப்போது அதை தடுத்து நிறுத்தியதன் வழியாக இன்றைக்கு அந்த நூலகம் என்பது இங்கே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நூலகத்தினுடைய பயன் என்பதை என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக நிறைய நூலகங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அண்ணா நூற்றாண்டு நூலகம் போன்ற ஒரு பிரம்மாண்டமான நூலகங்கள் எதற்கு என்கிற ஒரு கேள்வி எழலாம். பொதுவாக பல நூலகங்கள் போதுமான இடவசதி இல்லாமல் செயல்படுகின்றன என்பதை நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம். பல நூலகங்களில் போதுமான கட்டுமான வசதி இருக்காது, அமைதியாக உட்கார்ந்து படிப்பதற்கான சூழல் இருக்காது, இடவசதி இருக்காது. இன்னொன்று, புத்தகங்களை பெரிய அளவிற்கு அடுக்கி வைப்பதற்கான ஒரு சூழலும் அங்கு இருக்காது. ஒரு பழைய புத்தகங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு புதிய புத்தகங்களை வைப்பது, அல்லது கொஞ்சம் பழையதாகிவிட்டால் அந்த புத்தகங்களை கட்டி போட்டு விடுவது. ஏனென்றால் நூலகர்களுக்கும் வேறு வழி இல்லை. அங்கும் ஆள் பற்றாக்குறை, பல்வேறு விதமான நெருக்கடிகள். இதன் காரணமாக ஒரு அரிய நூலை தேடி செல்லக்கூடிய ஒரு வாசகருக்கு அந்த நூலகத்திலே அந்த புத்தகம் இருந்தால் கூட அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் கண்களால் தேடி எத்தனை புத்தகத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் இங்கு இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அத்தனை தலைப்புகளும் கணினிமயப்படுத்தப்பட்டு இருப்பதால் நீங்கள் எந்த புத்தகம் எந்த பிரிவில் இருக்கிறது என்பதை சுலபமாக கண்டுபிடித்துவிட முடியும். அதோடு லட்சக்கணக்கான புத்தகங்களை ஒரே இடத்தில் வைத்திருப்பதன் காரணமாக உங்களுக்கு தேவையான எந்த ஒரு துறை சார்ந்த நூலும் கண்டிப்பாக அங்கே இருக்கும் என்கிற ஒரு உறுதிமொழி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இலக்கியம், கலை, அரசியல், பண்பாடு, சமூகம் என்று எதை எடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கான நூல்கள் இருக்கும். நூலகங்களை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் நூல்களை சொந்தமாக பணம் கொடுத்து வாங்க முடியாதவர்கள் அவர்கள் நூலகங்களை பயன்படுத்துகிறார்கள். பொது நூலகத்தினுடைய பயன்பாடே அதுதான். ஒருவர் புத்தகத்தை வாங்க முடியவில்லை என்பதற்காக அவருடைய அறிவு சார்ந்த பயணம் தடைபடக்கூடாது. அறிவு என்பது பரவலாக்கப்பட வேண்டும், பொதுமைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் ஒரு சமூகத்தில் அதனுடைய வளர்ச்சி என்பது, நீதி என்பது ஒரு சமூகத்தில் சாத்தியம். அப்படி பார்க்கிற போது எந்த அளவிற்கு அறிவை பரவலாக்குகிறோமோ அந்த சமூகம்தான் ஒரு மேம்பட்ட நிலையை அடைய முடியும். ஆனால் அதற்கு மாறாக அறிவை சேமித்து வைப்பதற்கான, அறிவை பரவலாக்குவதற்கான ஒரு நூலகத்தை கொள்வது என்பது, அதுவும் பொருளாதார ரீதியாக பெரிய பணம் செலவிட்டு புத்தகங்கள் வாங்க முடியாதவர்கள், குறிப்பாக மாணவர்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை போய் பாருங்கள். அங்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் ஆராய்ச்சி மாணவர்கள், விலையுயர்ந்த புத்தகங்களை விலை கொடுத்து வாங்க முடியாதவர்கள். அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய கல்விக்கூடம் போல இன்றைக்கு அந்த நூலகம் இருக்கிறது. என்றால் பல கல்லூரி நூலகங்கள் சிறப்பாக செயல்படுவதில்லை. சிறந்த நூல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் கூட ஒரு பெரிய ஒரு திறவுகோலாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நூலகத்தை மூட வேண்டும் என்று நினைத்தது என்பது எவ்வளவு ஒரு அற்பத்தனமான ஒரு விஷயம். இதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நூலகங்கள் அப்படி முடக்கப்பட்டிருக்கின்றன. புதிய நூலகங்களுக்கு புதிய நூல்கள் வாங்கப்படுவது கிடையாது. அண்ணா நூற்றாண்டை ஒட்டி கிராமப்புறங்கள் உருவாக்கப்பட்ட அண்ணா மறுமலர்ச்சி நூலகங்கள், அந்த நூலகங்கள் எல்லாமே இன்றைக்கு செயலிழந்து போயிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு காப்பாற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது தமிழகத்தினுடைய அறிவுசால் சமூகத்திற்கு, அறிவுசால் பரம்பரையினருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி என்பது தமிழகம் முழுக்க நூலக இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு துவக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.